இந்த கள ஆய்வுல ஈடுபடுறாங்கல்ல தாவேக்காவை சார்ந்தவங்க அவங்கள வந்து தாக்கி இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்து, ஆனா பின்னாடி பேக் எண்ட்ல பார்க்கும்போது அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, இது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பிரச்சனை கிடையாது, அங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் தாவேக்காவுக்கும் தான் பிரச்சனை. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து மிகப்பெரிய உத்தமர். அவர் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர், நாணயம் மிக்கவர். அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அத்தனையும் வந்து அப்படியே தெய்வத்தின் வாக்குகள் எல்லாமே, உண்மையை மட்டும்தான் பேசுவார், அவர் நல்லவைகளை மட்டும்தான் செய்வார் அப்படின்னு சர்டிபிகேட் இருக்கா? களத்துல வந்து கள ஆய்வுக்கு போன தொண்டர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய அடியாட்கள் எல்லாம் சேர்ந்து அதை பண்ணக்கூடாதுன்னு தடுத்து அடிச்சு அங்க இருக்கக்கூடிய பெண்களை கூட பார்க்காம மருத்துவமனையில அப்புறம் அனுமதிச்சு அந்த மருத்துவமனையில போய் நாங்க பார்த்துட்டு வந்து அவங்க அவ்வளவு தூரம் கண்ணீர் விட்டு கதறாங்க, எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து பொதுமக்களுக்கும் தாவேக்காவும் 10 பேர் சேர்ந்து ஒரு பெண்மணி நெஞ்சிலே அடிச்சாங்கன்னு மிதிச்சாங்க. இதெல்லாம் நம்புற கதையா இருக்கா? இதெல்லாம் நம்புற கதையா இருக்கான்னு கேட்கறேன். இது இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாதுங்க, அது அந்த மாதிரி கதைங்க. அது இந்த ரவுடிசம்ன்றது திமுகவுடைய பிளட்ல ஊறி போனவங்க. அவங்க ஆட்சியில ஃபுல்லாவே ரவுடிசம் தான், எதிர்த்தே பேச முடியாது, அவ்வளவு ரவுடிசம் பண்ணுவாங்க. நீங்க திரு சேகர் பாபு சொல்றதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவ்வளவு பேர் வந்து நீங்களாம் எத்தனை வீடியோ எடுத்தீங்க தூய்மை பணியாளர்களுக்கு? நாள் முழுக்க அங்க தானே இருந்தீங்க. நீங்க என்ன பேசுனீங்களா இல்லையா? ஐயா தினம் தானே இங்க தான் எடுத்துருக்க கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு தூரம் என்ன பேசியிருக்கீங்க, எவ்வளவு தூரம் உங்க சேனல்ல கவர் பண்ணீங்க? எங்க இருந்தாரு சேகர் பாபு? பின்வாசல் வழியா விரிச்சு ஓடினாரா இல்லையா? அப்ப இவர் சொல்றதை நம்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. போராடுற மக்களையே முன்னாடி வந்து பார்க்க தைரியம் இல்லாத ஆட்கள் எப்படி என் கட்சி அலோவ் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தொகுதிக்குள்ள? அப்ப தொகுதியில சென்று நாங்க வந்து ஒரு சர்வே எடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரியும், அதை ஏத்துக்க முடியல. எங்க இத்தனை நாளா கட்டி வச்ச அந்த பிம்பம் உடைய போதோ, வாக்குகள் கிடைக்காம போயிட்டு பயத்துல இல்ல மக்கள் தானே அவங்களை வெளியேற்றுறாங்க, கட்சிக்காரங்க வந்து வெளியேற்ற கட்சிக்காரங்க தான், அவங்க கட்சிக்காரங்க தான். அதுக்கப்புறம் வீடியோ வந்து பாருங்க, ஒரு பெண்மணி வச்சு வீடியோ போட்டது, அந்த பெண்மணி திமுகவுடைய ஆளு, அதை நம்ம இணையதள தோழர்கள் எல்லாம் தோல் உரிச்சு காமிச்சிருக்காங்க இணையதளத்துல, அந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு